இன்னைக்கு போராட்ட களமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இப்போ ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. நீங்களாம் பார்த்துருப்பீங்க. இது பல வருடங்களாக அவர்களுடைய கோரிக்கை தான் டெஸ்லெக்சஸ் கௌரவ விரிவுரையாளர்கள். ஸோ இவர்களுடைய போராட்டம். ஸோ இந்த போராட்டம் எதற்காக, ரைட்டுங்களா? ஸோ அந்த போராட்டத்தை என்ன நடக்குதுங்கிறத நீங்கள் பாருங்கள். ஏன்னா 17ஆம் தேதியும் 18ஆம் தேதியும் நடந்த அந்த போராட்டம், ஸோ எப்படியாக அந்த போராட்டம் வந்துட்டு அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது. படிப்பை உருவாக்கும் ஆசிரியர் நாங்கள். தமிழக அரசே, தமிழக அரசே, தமிழக அரசே, உயர்கல்வித்துறை வஞ்சிக்காதே, 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 எங்கள் வாழ்வை வஞ்சிக்காதே. நியாயம் தானா, நியாயம் தானா, நியாயம் தானா, நியாயம் தானா, எங்கள் வயிற்றில் அடிப்பது நியாயம் தானா, எங்கள் வயிற்றில் அடிப்பது நியாயம் தானா? சாத்தியமா, சாத்தியமா? திராவிட மாடலே, திராவிட மாடலே, சாத்தியமா, இது சாத்தியமா? பங்களிப்பு இல்லாமல் உங்கள் வெற்றி சாத்தியமா? எங்கள் நிலைமை நியாயம் தானா? எங்கள் நிலைமை நியாயம் தானா? எட்டாவது நாளாக வீதியிலே போராடும் எங்கள் நிலைமை நியாயம் தானா? எங்கள் நிலைமை நியாயம் தானா? பாத்தீரா, 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 மொழி விளக்கை இங்கிட்ட வைன யாராவது சாப்பிடலாம். இப்ப இந்த போராட்டம் இப்ப நீங்க கேட்டீங்க இல்லையா, இது எதற்காக இவர்கள் இந்த போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல, அதாவது போராட்டத்தின் நோக்கம் பாத்தீங்கன்னா, அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில பணியாற்றக்கூடியதுல ஒரு 8000க்கு மேற்பட்ட கௌரவ விரிவுரையாளர்கள்ல தங்களை பணி நிரந்தரம் செய்ய கோரியும், ஏன்னா பணி நிரந்தரம் வேணும், ஊதிய உயர்வு கோரியும் ஒரு வாரமா இப்ப போராடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதாங்க
அப்போ பணி நிரந்தரம் பண்ணுங்க, ஊதிய உயர்வு கொடுங்க. ஏன்னா இப்போ வந்துட்டு டிஆர்பி தேர்வு அறிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ 2708 வேக்கன்சிக்கான தேர்வு அறிவிக்கப்பட்டு அதுக்கான ரிசல்ட் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதே போல் வந்துட்டு அது வேக்கன்சி வந்து 4000 கூடும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அது எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விடயத்தில் இப்போ இவர்கள் வந்துட்டு ஏற்கனவே இருந்த நடைமுறை கௌரவ விரிவுரையாளர்கள் அவர்களுக்கான அந்த கட் ஆஃப்ல தானே வந்துட்டு பணி கொடுக்கப்பட்டது. ஸோ இப்போ மட்டும் ஏன் இதை மாற்றி இருக்கீங்க அப்படிங்கிறதுல இவர்கள் கேட்பது நிரந்தர பணி வேண்டும் அப்படிங்கிறதையும் அதே போல ஊதிய உயர்வு. ஸோ இப்போ அவர்களுக்கு என்ன ஊதியம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25000 மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 25000 கௌரவ விரிவுரையாளர்கள். ஸோ அவர்களுக்கு 25000ங்கிறது சரி, ஓகே, அது எப்படியான சாத்தியம் அப்படிங்கிறத நீங்களே உங்கள்கிட்ட கேட்டுக்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தனியார் கல்லூரியாக இருந்தால் அவர் உதவி பேராசிரியர், அதே வந்துட்டு அரசு கல்லூரிகளாக இருக்கும்போது அவர் கௌரவ விரிவுரையாளர். அப்போ கௌரவமான ஒரு நபராக இருக்கக்கூடியவருக்கு அவர்களுக்கு ஊதியம்ங்கிறது மிக குறைவான ஒன்று தான். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு 11 மாதங்களுக்கு மட்டும்தான். வருஷங்கிறது 12, ஆனால் 11 மாதம் மட்டும்தான் அது கொடுக்கப்படுது. ஒரு மாதத்தில் ஊதியம் கிடையாதுங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு விடயம். ஸோ இப்படியாக அவர்களுடைய மனக்குமுறலோட தான் இந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நீதிமன்றம் வந்துட்டு உத்தரவு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழக மானிய குழு UGC இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பரிந்துரையின்படி 57,700 ஊதியம் வழங்கப்பட வேண்டும். இப்போ நல்லா பாருங்க, 25,000 அப்படிங்கிறது இவர்களா உயர்கல்வித்துறையா சார்ந்து கொடுக்கக்கூடியது. ஆனா UGC என்ன சொல்லியிருக்காங்கன்னா 57,700 ஊதியமாக கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. அதை வந்துட்டு தமிழக அரசு வந்து செயல்படுத்தவில்லை அப்படிங்கிறத குற்றம் சாட்டக்கூடிய ஒரு விடயமா இருக்குது. இதுல வந்துட்டு சில சலுகைகள்லாம் மறுக்கப்படுது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கௌரவ விரிவுரையாளருக்கு வந்துட்டு மருத்துவ விடுப்பு அது கிடையாது. அதே போல பார்த்தீங்கன்னா பெண் ஊழியருக்கு மகப்பேறு விடுப்பு அதுவும் கிடையாது. அவர்கள் சொல்லக்கூடியது என்ன, பெயரில் மட்டுமே கௌரவம் இருக்குது, வாழ்க்கையில இல்லை அப்படிங்கிறதான் அவர்களுடைய வேதனையாகவும் தெரிவிக்கக்கூடிய ஒன்றாய் இருக்குது. வந்துட்டு பார்த்தீங்கன்னா திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியின்படி தங்களை பணி நிரந்தரம் செய்ய தவறிவிட்டதாக வந்துட்டு கூறக்கூடிய ஒரு நிலையில, ஏன்னா இவர்களோட போராட்டம் பல காலங்களில் போராட்டம் இருந்துகிட்டே இருக்கு. அப்பெல்லாம் வந்துட்டு இந்த அவர்கள் போராட்டத்துக்கு ஆதரவா வந்துட்டு தேர்தல் அறிக்கையிலே சொல்லப்பட்ட ஒரு விடயமா தான் இருக்குது. ஸோ இப்படியாக இவர்கள் வந்துட்டு கோரிக்கைகள் வைத்திருக்கிறாங்க. அதுல அவர்களுடைய முழக்கங்களும் அப்படியாக இருக்குது. ஸோ அவர்களுடைய கோரிக்கைங்கிறது நியாயம்தானே. ஏன்னா UGC சொன்னதே 57,700 சொல்லப்பட்டது, அதை கொடுக்கணும் இல்லையா. இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ அரசு நிறுவனத்தில் ஒரு கௌரவ விரிவுரையாளர் இருக்கட்டும், அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய டெம்பரரி டீச்சர்ஸாக இருக்கட்டும், இவர்களுக்கான பணி வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் குறைவு, ஆனால் அதிகப்படியான பணி சுமை அவர்களுக்கு இருக்கும். நிரந்தர ஆசிரியர்களுடைய பணியை விட இவர்களுக்கு தான் அதிகமான பணி இருக்கும். அப்போ அவர்கள் தான், நீங்கள் வேணா அந்த மாணவர்கள்ட்ட கேட்டு பாருங்களே. ஸோ இந்த கௌரவ விரிவுரையாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்களுடைய முழுமையான ஆசனாவே ஏற்றிருப்பாங்க. பலருக்கு வந்துட்டு அவங்க கௌரவ விரிவுரையாளர்கள் அப்படிங்கிற தெரியாது, அது என்னன்னு கூட பலருக்கு மாணவர்களுக்கு தெரியாது. உங்களோட போராட்டம் வெற்றி அடைய வேண்டும். எதிர்பார்ப்போம் உறவுகளே. நன்றி.